வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மஸ்ஜித் இந்தியாவில் இந்திய சுற்றுப்பயணி புதையுண்டார். முழு வீச்சில் தேடுதல் பணி. கோலாலம்பூர் மாநகரில் இந்தியர்களின் நடமாட்டம் மிகுந்த மஸ்ஜித் இந்தியா மலேயன் மென்ஷன் வர்த்தக பகுதியின் நடைபாதையில் திடீர் என்று ஏற்பட்ட ஆழமான குழியில் மண்ணோடு புதையுண்டிருக்கலாம் என்று அஞ்சப்படும் இந்திய சுற்றுப்பயணியான மாது ஒருவரை தேடும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இன்று காலை 8:22 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் மண் புதையுண்ட பெரும் குழியில் 48 வயது மதிக்கத்தக்க அந்த இந்திய பிரஜை சிக்கியுள்ளார். அவரை தேடும் பணியை தீயணைப்பு மீட்பு படையினர், பொது தற்காப்பு படையினர், ஸ்தாம் படையினர், கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தினர் 8 மணி நேரத்திற்கு மேலாக மேற்கொண்ட போதிலும் அந்த மாதுவை கண்டுபிடிக்கும் முயற்சி இதுவரையில் தோல்வியில் முடிந்தது. சுமார் 10 மீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ள அந்த குழியில் பாரந்தூக்கி இயந்திரத்தின் உதவியுடன் ஏணிகள் இறக்கப்பட்டு அதன் வாயிலாக மீட்பு படையினர் தேடுதல் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரையில் அந்த மாது குறித்து எந்த ஒரு தகவலும் இல்லை. அந்த ஆழமான குழியில் நீரோட்டம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவர் முழுமையாக புதையுண்டாரா அல்லது மண்ணுக்கு அடியில் ஏற்பட்டுள்ள நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளாரா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. தனது குடும்பத்தினருடன் மலேசியாவிற்கு சுற்றி பார்க்க வந்த அந்த இந்திய மாது இன்றிரவு தாயகம் திரும்புவதற்கு திட்டமிட்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது. அதற்கு முன்னதாக மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள பேரங்காடி மையம் ஒன்றில் பொருட்களை வாங்குவதற்காக அந்த வர்த்தக பகுதிக்கு குடும்பத்தினருடன் அந்த மாது வந்துள்ளார். பேரங்காடி மையம் திறப்பதற்கு இன்னும் சில மணி நேரம் ஆகலாம் என்று கருதி அப்பகுதியில் மற்றவர்கள் அமர்ந்திருந்த கல்வட்ட நாற்காலியில் அமர்வதற்காக மெதுவாக நடந்து சென்று கொண்டிருந்த போது அந்த நடைபாதையில் திடீர் என்று பெரும் குழி விழுந்து அந்த மாதுவும் புதையுண்டுள்ளார். மாதுவை கண்டுபிடிப்பதற்கு தீயணைப்பு படையினரின் மோப்ப நாய் ஒன்றும் களம் இறக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பகுதியில் மக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணியாளர்கள், போலீசார் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே மாநகரின் முக்கிய வர்த்தக பகுதியான மஸ்ஜித் இந்தியா பொதுமக்களின் நடமாட்டத்திற்கு இன்னமும் பாதுகாப்பான பகுதியாக உள்ளது என்றும் இந்த சம்பவத்தினால் எந்த ஒரு சாலையும் மூடப்படவில்லை என்றும் டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சுலேஸ்மி எஃப்என்டி சுலைமான் தெரிவித்துள்ளார். மீட்பு பணி நடைபெறும் பகுதி மட்டுமே பொதுமக்களுக்கு மூடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பின்னர் பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். முன்னாள் பிரதமரும் முன்னாள் அம்னோ தலைவருமான டத்துஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கிற்கு உரிய நீதியை பெற்றுத் தருவதில் இருந்து அம்னோ ஓய்ந்து விடாது என்று அக்கட்சியின் தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜயீத் அமீடி சூளுரைத்துள்ளார். நஜீப்பின் நலனை பேணுவதில் அம்னோவின் நிலைப்பாடும் கடப்பாடும் மிக உறுதியானவை என்று கோலாலம்பூர் உலக வாணிப மையத்தில் அம்னோவின் 2024ஆம் ஆண்டுக்கான பேராளர் மாநாட்டை இன்று தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் அஹ்மத் ஜயீத் மேற்கண்டவாறு கூறினார். நஜீப்பின் தண்டனையை குறைப்பதில் மாமன்னர் பிறப்பித்துள்ள கூடுதல் உத்தரவை நிலைநிறுத்துவதில் அம்னோவின் தலைவர் என்ற முறையில் தாமும் உதவித் தலைவர் என்ற முறையில் டத்தோஸ்ரீ வான் ரோஸ்டி வான் இஸ்மாயிலும் தொடுத்துள்ள வழக்கு நடவடிக்கை குறித்து சில தரப்பினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். நிலைமை எவ்வாறு இருப்பினும் நஜீப்பின் நலனை பேணுவது தொடர்பில் அம்னோ உறுப்பினர்களும் பேராளர்களும் கொண்டுள்ள அபிலாஷைகளை நிறைவேற்றுவதில் அம்னோ தனது போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்கும் என்று அஹ்மத் ஜயீத் திட்டவட்டமாக தெரிவித்தார். அம்னோ முன்னாள் தலைவர் டத்துஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் விடுதலைக்காக அம்னோ தொடர்ந்து முன்னெடுத்து வரும் போராட்டத்தை முடக்கி அதனை தோல்வி அடைய செய்வதற்கு பக்கத்தான் ஹரப்பான் முயற்சிகள் மேற்கொள்ளுமானால் அதனை அம்னோ வெறுமனே பார்த்து கொண்டிருக்காது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அம்னோவின் தற்போதைய தலையாய போராட்டம் நஜீப்பின் விடுதலையாகும். காரணம், நாட்டிற்கும் மக்களுக்கும் அவர் ஆற்றிய சேவையையும் தியாகத்தையும் எளிதில் மறந்துவிட முடியாது. எனவே அவரை விடுவிப்பதற்கு அம்னோ மேற்கொள்ளும் முயற்சிக்கு பக்கத்தான் ஹரப்பான் வேம்பாக மாறுமானால் அதனை களை எடுப்பதில் அம்னோ பின்வாங்காது என்று அம்னோ உதவி தலைவர் காலித் நோர்டின் நினைவுறுத்தினார். அம்னோவின் 2024ஆம் ஆண்டுக்கான பேராளர் மாநாட்டில் தலைவர் உரைக்கு பின்னர் கருத்துரைக்கையில் தற்காப்பு அமைச்சரான காலித் நோர்டின் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார்.
பினாங்கு வீட்டு வசதி வாரியத்தின் வீட்டு செயல்திறன் அடைவு நிலை குழுவான ஹோப் கூட்டம் கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி கொம்தார் கட்டடத்தின் 53வது மாடியில் உள்ள நிலாம் கூட்டறையில் நடைபெற்றது. பினாங்கு மாநில வீடமைப்பு சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினரும் ஹோப்பின் தலைவருமான டத்தோஸ்ரீ சுந்தராஜு சோமு தலைமையில் 2024ஆம் ஆண்டுக்கான 6வது கூட்டமாக இது அமைந்தது. பினாங்கு மாநில மக்களின் வாங்கும் திறனுக்கேற்ற விலையில் வீட்டு வசதி திட்டங்களை உருவாக்கி மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யவும், மக்கள் அடர்த்தியை குறைக்கவும், பினாங்கு மாநிலத்தின் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்தவும் மற்றும் சிறந்த முறையில் வீட்டு வசதி செய்து தரும் குழுவாக டத்தோஸ்ரீ சுந்தராஜு தலைமையிலான ஹோப் விளங்குகிறது. அந்த வகையில் ஓப்பின் 6வது கூட்டத்தில் மக்களின் வாங்கும் திறனுக்கேற்ற விலையில் கட்டப்படும் 3 பிரிவுகளைச் சேர்ந்த பல்வகையான 160 வீடுகளின் விண்ணப்பங்கள் தொடர்பான ஆக கடைசியான நிலவரங்கள் முறைப்படுத்தப்பட்டதாக டத்தோஸ்ரீ சுந்தராஜு தெரிவித்தார். வருகின்ற 2030ஆம் ஆண்டுக்குள் பினாங்கு மாநிலத்தில் மக்களின் வாங்கும் திறனுக்கேற்ப 2,20,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட வேண்டும். அந்த இலக்கை அடைவதற்கு வீடமைப்புத் துறைக்கு பொறுப்பேற்றுள்ள ஆட்சிக்குழு உறுப்பினர் என்ற முறையில் மாநில மக்களின் வீடமைப்பு தேவையை நிறைவு செய்வதற்கு ஹோப் வாயிலாக தாம் தொடர்ந்து கடப்பாடு கொண்டிருப்பதாக டத்தோஸ்ரீ சுந்தராஜு உறுதியளித்தார். அண்டை வீட்டில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகளின் சத்தத்தை தாங்கிக் கொள்ள இயலாமல் அந்த வீட்டின் உரிமையாளரின் மூக்கை கடித்து காயப்படுத்தியதாக மாது ஒருவர் மலாக்கா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 37 வயது ஆட்ரியன் லியூ சியூவர்ன் என்ற அந்த மாது மஜிஸ்ட்ரேட் நோர் ஷலியாத்தி முகமது சோப்ரி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட மாது கடந்த ஜனவரி 19ஆம் தேதி மாலை 6 மணியளவில் மலாக்கா துங்கா மாவட்டம் புகிட் புருவாங் தமன் பூங்கராயா ஜலான் பூங்கராயா என்ற முகவரியில் உள்ள ஒரு வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இச்சம்பவத்தில் அண்டை வீட்டுக்காரரான 40 வயது லாவ் சியோங் பிங் என்பவரின் மூக்கில் கடும் காயம் விளைவித்ததாக அந்த மாது மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் ஓராண்டு சிறை அல்லது 2000 வெள்ளி அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 323வது பிரிவின் கீழ் அந்த மாது குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். தொழிற்சாலை ஒன்றில் தன்னுடன் பணியாற்றும் பெண் மேற்பார்வையாளரின் பிட்டத்தை பிடித்து ஆபாச சேட்டையை புரிந்ததாக ஊழியர் ஒருவர் தெலு இந்தான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 2 குழந்தைகளுக்கு தந்தையான ஷம்சுல் ஷவால் ஓஸ்னான் என்ற 35 வயதுடைய அந்த நபர் கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி பிற்பகல் 2 மணியளவில் கீழ்பேரா மாவட்டம் ஜலான் சங்காட்ஜோங்கில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் 28 வயது பெண் மேற்பார்வையாளரிடம் ஒழுக்கக்கேடாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டார். வேடிக்கைக்காக அவ்வாறு நடந்து கொண்டதாக கூறி சிரித்த அந்த நபருக்கு எதிராக சம்பந்தப்பட்ட மாது போலீசில் புகார் செய்ததை தொடர்ந்து அந்த தொழிலாளி கைது செய்யப்பட்டார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த தொழிற்சாலை ஊழியர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் KLIA 2 உள்ள வர்த்தக தளத்தில் உடல் சுகாதார மற்றும் ஒப்பனை பொருட்கள் விற்பனை கடையில் மருந்து பொருட்களை திருடியதாக ஓர் இத்தாலிய பிரஜை செப்பாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். மௌரிசியோ லோசி என்ற 58 வயதுடைய அந்த நபர் மஜிஸ்ட்ரேட் புகாரி ரூஸ்லான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு ஆங்கில மொழியில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. எனினும் மலேசிய சட்டத்திட்டங்கள் குறித்து தம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று அந்த இத்தாலிய பிரஜை கூறியதை தொடர்ந்து அவரிடம் எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. வழக்கு விசாரணையை வரும் செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. மௌரிசியோ லோசி கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி மாலை 5:20 மணியளவில் KLIA 2வது முனையத்தில் உடல் சுகாதாரம் மற்றும் ஒப்பனை பொருட்கள் விற்பனை கடையில் சுவாச கோளாறினால் ஏற்படும் சளியை முறிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஃப்ளூமுசில் எஃபர்வெசன்ட் டேப்லெட் என்ற மருந்து மாத்திரை பாட்டிலை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.